வீரா, நிஜமாவே அப்படிலாம் நடக்கும்னு எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் அண்ணியை காப்பாத்தாம இருந்திருப்பனா? உனக்கு எப்படி அண்ணி முக்கியமோ அதே மாதிரி தானே எனக்கும். எல்லாமே ஒரே செகண்ட்ல கையை மீறி போயிடுச்சு. நான் ஒரு தப்பும் பண்ணல வீரா. அண்ணியை கொண்ட அந்த விஜயத்தை நான் கொலை பண்ணேன். மற்றபடி அண்ணியோட சாவுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அண்ணியோட மரணத்தை நினைச்சு இன்னைக்கு வரைக்கும் நான் எவ்வளவு நொந்துகிட்டு இருக்கேன்னு சொன்னா உனக்கு புரியாது. அந்த குழந்தை கனி, அவ பிறந்து நம்ம எல்லாம் ஒன்னா சந்தோஷமா வாழணும்னு எவ்வளவு கனவு கண்டிருப்போம். அதை பத்தி எல்லாம் நம்ம எவ்வளவு பேசியிருப்போம். அதெல்லாத்தையும் நான் அழிப்பனா? வீரா, இப்போ நான் செஞ்சதை நியாயமெல்லாம் படுத்தல. நான் செஞ்ச தப்புக்கு சட்டம் எனக்கு 7 வருஷம் தண்டனை கொடுத்துருச்சு. நீ என்ன ஆயுசுக்கும் ஒதுக்கி வச்சு தண்டனை கொடுத்துறாத வீரா. என்னால அதை தாங்கிக்க முடியாது. ப்ளீஸ் வீரா. சூப்பர், பிரமாதம். நான் சொல்லி கொடுத்த மாதிரி அப்படியே சொல்றான். கலக்கு, பெருமைப்படுத்திட்டா. இந்நேரத்துக்கு வீரா அவனை கண் கலங்கி கட்டி பிடிச்சிருக்கணுமே. அவனை மன்னிச்சு மன்னிப்ப ஏத்துக்கிட்டு இருக்கணுமே. என்ன சத்தத்தையா காணுமே. ப்ளீஸ் வீரா, வாழ்க்கை ஒரு தடவை தான். என்னைக்கோ தெரியாம செஞ்ச தப்புக்காக நம்ம 2 பேர்த்தோட வாழ்க்கையும் பலி கொடுக்கறது எந்த வகையில சரி? ப்ளீஸ் டி. அம்மா, ஐயோ அப்பா. ஐயோ. டேய், என்னடா நீங்க கொடுத்த ஐடியா எப்படி ஊத்துச்சுன்னு பாத்தீங்கல்ல? அவ அடிச்சடி இன்னும் காதுக்குள்ள கொய்ன்னு கேக்குது. டேய், காதல்னா சில பல அடிகள் விழத்தாண்டா செய்யும். உடனே எல்லாம் அமைஞ்சிடுமா? ஏன் சொல்ல மாட்டீங்க? ஆனா ஒண்ணு, கடவுளா அனுப்புன மாதிரி கரெக்ட் டைம்ல ஒரு திருட வந்தான். அவனை வச்சு அப்படி இப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் ரொமான்ஸ் நடந்துச்சு. அது வரைக்கும் ஓகே. வாங்கின அடிக்கு அந்த ரொமான்ஸ் நடந்தது சந்தோஷம். இந்த பாருங்க, இந்த ஐடியா கொடுக்குறேன், சேர்த்து வைக்கிறேன். இதுக்கப்புறம் எங்காவது வந்தீங்க டென்ஷன் ஆயிருவேன். என் லவ் நானே பாத்துக்கிறேன் சாமி. ஐடியா தர்றாரு பாரு. என்ன நான் விசில் அடிச்செல்லாம் கூப்பிடுறீங்க? ஆமா, ஆக்ஷன் சீனு ரொமான்ஸ் சீனு என்னமோ சொன்னியே, அதுக்கு யாரு காரணம்? மிஸ்டர் திருடன். டேய், அந்த மிஸ்டர் திருடனை வர வச்சதே சாட்சாத் உன் அப்பன்டா. நைனா, நிஜமாவா? பின்ன டேய், மாஸ்டர் மைண்டுடா. நான் எவ்வளவு லவ் பண்ணிருப்பேன், எப்படி எல்லாம் ரொமான்ஸ் பண்ணி உங்க மம்மிய நான் கல்யாணம் பண்ணிருப்பேன். இந்த பீஸ் பண்ணாத சேட்டை இல்ல போலயே. டேய், எனக்கு நீ கிளாஸ் எடுக்கிற போடா சின்ன பையன். என்ன டாடி சொல்ற? அந்த திருடனுக்கும் உங்களுக்கும் எப்படி? சொல்றேன் கேட்டுக்க. சூர்யா, சூர்யா, இங்கதான் நின்றுட்டு இருக்கியா? நான் உன்னை எங்கெல்லாம் தேடினேன் தெரியுமா? நோ, நானே டென்ஷன்ல இருக்கேன். பேசாம போயிடு. டென்ஷன்ல இருக்கியா? நீயா? சூர்யா, நீலாம் பெரிய ஆளு சூர்யா. உனக்கெல்லாம் டென்ஷனே வராதுடா. நோ, சும்மா வளரிட்டு இருக்காம போனா. சூர்யா, சரக்கு தீர்ந்து போச்சுடா, வாங்கிக்கொடுறா. இவன் வேற நிலம புரியாம சரக்கு சரக்குன்னு ஒரே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். உனக்கு வாங்கி கொடுத்தாண்டா நான் இப்படி நிற்கிறேன். டேய் ப்ளீஸ்டா. டேய், நான் எப்போ கேட்டாலும் நீ சரக்கு வாங்கி தருவல்லடா. எனக்கு வேற யாரா இருக்கா? நீ தானே இருக்க. அது உன் தொம்பிக்கிட்ட போய் கேளு போ. இதுவும் நல்ல ஐடியாவாக தான் இருக்கு. இதை வச்சு அந்த மாறனை ஒரு வழி பண்ணிட வேண்டியதுதான். டேய் 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 சூர்யா, சூர்யா வாங்கி கொடுறா. நான் இங்க வா. வாங்கி தரியா? சரக்கு தானே, மாறனே வாங்கி தர சொல்கிறேன் வா. மாறன்னையா?
ஆ ஆ வாண்ணே. வாங்கி தருவானா? அதெல்லாம் சொன்னா வாங்கி தருவான். வா, நான் பாத்துக்கிறேண்ணே. சரி. செல்லம் வா. சரிடா. அவரு குடிகாரன்னா நீ என்ன யோகியனா? சூர்யா, நினைச்ச மாதிரியே நடக்குதுடா. குடிச்சிட்டு கண்ட இடத்துல ரோட்ல விழுந்து கிடந்து வந்தானே நீ. உன்னை கம்பேர் பண்ணும்போது அவர்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஆமா, நான் குடிச்சிட்டு இருந்தவன் தான் ஏன் சாக்கடையில் கூட விழுந்து கிடந்திருக்கேன். ஆனா அது அப்போ. இப்போ நான் யோகியன் தான் மேடம். எப்படி யோகியனானு சொல்லட்டுமா? 7.5 வருஷத்துக்கு முன்னாடி என் பொண்டாட்டிக்கிட்ட ஒரு நாள் குடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணேன். இன்னைக்கு வரைக்கும் அதை கையால கூட தொடலை. அது அவங்களுக்கும் நல்லாவே தெரியும். சும்மா ஏதோ பேச்சுக்கு பேசணும்னு பேசாதீங்க. நானா இவருக்கு சரக்கு வாங்கி கொடுப்பேன்? ஏதாவது மனசாட்சியோட பேசுங்க மேடம். முடிஞ்சிருச்சா? பேசி முடிச்சிட்டியா? என்ன சொன்ன? சத்தியம் பண்ணியா? டேய், அந்த வார்த்தையை சொல்றதுக்கு முதல்ல உனக்கு அருகதை இருக்கா? நீயும் சத்தியமோ அதை காப்பாத்துற லட்சணமும். விஜய் எதுவும் பண்ண மாட்டேன்னா அதே பொண்டாட்டிக்கிட்ட தானே சத்தியம் பண்ணீங்க. கண்ணு முன்னாடியே கொலை பண்ணிட்டு நின்னவன் தானடா நீ. எதையும் சொல்றதுக்கு முன்னாடி கண்ணாடியில முகத்தை பாரு. அதுக்கே உன்னை பார்க்க பிடிக்காது. மாறா, சரக்குடா எனக்கு வேணும். முதல்ல உன்னை ஒதைக்கணும். ஏய், சரக்கு தான்டா கேட்டேன். ஏய், சரக்கு வாங்கி தாடா. நம்ம வேலை முடிஞ்சுச்சு. புரியுது புரியுது. ஒரு நிமிஷம் செல்லம், என்ன வேணும்? சாக்லேட் தானே? வலிமா கிட்ட வாங்கிக்கோ. ஒண்ணுதான் சாப்பிடணும், அதிகமா சாப்பிடக்கூடாது. சரியா? போய் வாங்கிக்கோ. ஹலோ, கேக்குதா? மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிட்டீங்கல்ல? எல்லாமே ப்ராப்பரா இருக்குல்ல? சரி, நான் வரேன். வீரா, செல்வனா. வரேன் மேடம். சொல்லுங்க மேடம். சீக்கிரமா வண்டியை ரெடி பண்ணுங்க. சரிங்க மேடம். உடனே நம்ம கிளம்பணும். சரிங்க மேடம், ரெடியா தான் இருக்கு. சரி. வலிமா, பாப்பா சாக்லேட் கேட்டா ஒன்னே ஒன்று மட்டும் கொடுங்க, நிறைய கொடுத்துறாதீங்க. சரி. கனி பாப்பா, சாக்லேட் தானே வேணும்? இந்தா. எனக்கு சாக்லேட்லாம் வேண்டாம், போங்க. என்னடா, என்னாச்சு? உனக்கு பிடிச்ச சாக்லேட் தானே? இந்தா. வேண்டாம்னு சொல்றேன்ல. ஏன்டா செல்லம், நீங்க தானே சாக்லேட் வேணும்னு சித்திக்கிட்ட கேட்டீங்க, அப்புறம் ஏன் வேணாம்னு சொல்றீங்க? நான் ஒன்னும் கேட்கல. என்ன ஆச்சு இவளுக்கு? ஏன் இவ்வளவு கடுகடுன்னு இருக்கா? என்ன பாப்பா, ஏதா பிரச்சனையா? ஒன்னும் இல்ல ரவுடி. என்னாச்சு இதுக்கு? ஏன் ஒரு மாதிரி இருக்கா?